ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அரிசி ஊறுறதுக்கான டைம் மட்டும் தான், மற்றபடி இது ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சலாம். வெறும் 2-3 பொருட்களை வச்சு நம்ம செய்யலாம். அதை எப்படி செஞ்சு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்படி டைம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். நான் வந்து அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா அரை மணி நேரம் ஊறினதும் இந்த அரிசியை நல்லா 2 மணி நேரம் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி வடிகட்டி எடுத்து இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூட நல்ல பெரிய பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ரொம்ப சேர்க்க வேண்டாம். நல்லா கெட்டியான மாவாக அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த மாவு ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் நான் 1 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாவு வந்து பவுலில் மாற்றினதும் இதே மிக்ஸி ஜாரில் வந்து 2 பெரிய உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. தோலை எடுத்து இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இதே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே ரொம்ப சேர்த்துட வேண்டாம். அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்து நல்லா கெட்டி அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதையுமே நம்ம ஏற்கனவே அரைச்ச அரிசி மிக்ஸோடய சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடிசை கட் பண்ணது, உப்பு தேவையான அளவு, அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு வேளை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாவு வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் வந்து நல்லா அந்த மாவோடு போய் செட் ஆகும். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். திரும்பவும் எடுத்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ செய்கிறதுக்காக டேரெக்டாக அப்படியே நம்ம எண்ணெயில் விட்டோம்னா கை வந்து சூடு தாங்காது. சின்னதாக ஊற்றும் போது ரொம்ப டைமும் எடுக்கும். இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அடியில் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மாவு விழுகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஹோல் போட்டு எடுத்துகிட்டு மாவு அதில் நிரப்பிட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக வந்து விரல் விட்டு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா போதும். நல்லா உங்களுக்கு பால் மாதிரி விழுகும். ஈஸியாகவும் இருக்கும். சட்டுன்னு நம்ம போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி வந்து எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டு எடுத்துக்கோங்க. மாவு எல்லாமே நம்ம உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த மாதிரி உருண்டையாக நல்லா குட்டி பால் மாதிரி வந்திருக்கும். லேசாக அந்த மாதிரி தட்டினீங்கனாலே போடும். ஒன்று ஒட்டி இருந்தது கூட பிரிஞ்சு தனியாக வந்துடும். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும், வெளியில் லேயர் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேட்சை போட்டுட்டு 2வது பேட்சை போடும்போது எண்ணெயை நல்லா திரும்பவும் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு பொங்கி சூப்பராக வரும். டக்குன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.